7ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப ராசியில வந்து கேது வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இவர்களுக்கு இந்த கேதுவுடன் செவ்வாய் என்ற கிரகம் சேரப்போகிறார். என்ன சார் பண்ண போகிறார்? இப்ப 7ல் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்க போகிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை இதே செவ்வாய் பார்க்க போகிறார். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவை ரொம்பவும் துல்லியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ வரிசையா எடுப்போம். சிம்மத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய். 4ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவுடன் சேருவதனால் வீடு, வாகனம், மனை, போக்குவரத்து, தாயார் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளணும். வீட்டில் ஏதாவது ஒரு ரிப்பேரு, அப்பாரட்டஸ் ரிப்பேரு, அப்ளையன்சஸ் ரிப்பேரு, எலக்ட்ரிக்கல் ரிப்பேரு இதெல்லாம் வராமல் பார்த்து கொள்ளணும். இங்க ஏற்கனவே ராசியில வந்து கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால இதுல செவ்வாய் வரும் பொழுது தலையில வந்து சூடு வந்து விழுகும். அப்போ ஓவர் ஹீட்டு, மைக்ரைனு, ஒத்த தலைவலி, இரட்டை